ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். டேவிட் மான் ஹியர். வெல்கம் டு மேக்கர்ஸ் அகாடமி. இன்றைக்கும் கடவுள் ஒரு நாள் காண செய்தார், அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து டிஎம்எக்ஸை பற்றி பார்க்க போகிறாங்க. நிறையா பேர் இந்த மாதிரி போர்டெலாம் வச்சுருப்பீங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ரொம்ப நிறையா டீட்டெயிலான இன்றைக்கி லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறதில்ல, இதோட பேசிக்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா பேசிக் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அது மேலே நீங்கள் வந்து பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பொதுவாக எல்லாருக்கிட்டையும் அனலைஸ் பண்ணது, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதோட டீட்டெயில்ஸ்லாம் யாருக்குமே தெரியவே தெரியாது. ஸோ அதனால் அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுபாஷ் அப்படின்ற ஒருத்தர் நம்மளோட ஸ்டாஃப் தான், அவர் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து லெசன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்களும் ஸ்டேஜ் லைட்டிங் படிக்கணும்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க லெசனுக்கு போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம ஆடியோ இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம ஆடியோ இந்த மிக்சர் போர்ட்ஸை வந்து மிக்சர் கன்சோல், மிக்சர் போர்டு அப்படி தான் சொல்லுவோம். ஈவன் அதுக்கு நிறைய பேர் இருக்கும். யமஹா எம்ஜி, மிடாஸ் M32, சவுண்ட் கிராஃப்ட், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருந்தால் கூட நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா மிக்சர் போர்ட் ஆர் மிக்சர் கன்சோல். அதே மாதிரி லைட்டிங் வந்துட்டோம்னா, லைட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைட்டிங்க்கும் நிறைய கன்சோல்ஸ் இருக்குது. லைக் கிராண்ட் எம்ஏ, தென் ஆவோ லைட்ஸு, சாம்சஸ்ஸு, ஸ்ட்ராட்ஸு அண்ட் ஜான்ஸ், இந்த மாதிரி நிறையா நேம்ஸ் இருந்தாலும் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டெர்மினாலஜி வந்து டிஎம்எக்ஸ். டிஎம்எக்ஸுங்கிற விஷயம் வந்து எல்லா கன்சோல்ஸ்லையும், எல்லா லைட்டிங் கன்சோல்ஸ்லையும் காமனாக இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான டெர்மினாலஜி. ஸோ இந்த டிஎம்எக்ஸ்னால் என்ன? டிஎம்எக்ஸ்னால் டிஜிட்டல் மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிஜிட்டல் மல்டிப்ளெக்ஸ்னால் மல்டிபிள் டிவைசஸ், ஸ்டேஜில் ஆக்ட் ஆகிற மல்டிபிள் லைட்ஸ், மல்டிபிள் டிவைசஸை வந்துட்டு ஒரு சிங்கிள் கண்ட்ரோலரில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஎம்எக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது டிஜிட்டல் மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேசிக்காக நான் உங்களுக்கு ஒரு வந்து டிஎம்எக்ஸ் கால்குலேஷன் ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பேசிக்காக எடுத்துக்கிட்டோம்னா லைட்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி அனலாக் கன்சோல் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரே ஒரு அவுட்டு தான் வரும். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இங்கே பாருங்கள் DMX512 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அனலாக் போர்ட்ஸில் எல்லாமே வந்துட்டு DMX512, டிஎம்எக்ஸுங்கிற விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஎம்எக்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெர்மினாலஜி, கன்சிஸ்ட் ஆஃப் 512 சேனல்ஸ். இந்த DMX512னா என்ன? டிஎம்எக்ஸ் சொல்கிறோம், அது பக்கத்தில் 512னு இருக்கே. 512னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 512 சேனல், கன்சிஸ்ட் ஆஃப் 512 சேனல்ஸ். ஸோ இந்த ஒரு அவுட்லேருந்து நமக்கு வந்து 512 சேனல்ஸ் இருக்குது. ஸோ அனலாக் போர்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு அவுட்லேருந்து நம்ம லைட்ஸ் வந்து பேட்ச் பண்ணோன்னா, பார்க்கன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 64 பார்க்கன்ஸ் வரைக்கும் நம்ம பேட்ச் பண்ணலாம். ஷார்பீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 ஷார்பீஸ் வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டாக பேட்ச் பண்ண முடியும். இந்த போர்டோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். இதுவே டைகர் டச் 2 அப்படிங்கிற கன்சோல், நம்ம வந்து டைகர் டச் 2 கன்சோல் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த டைகர் டச் 2ல் வந்துட்டு கிட்டத்தட்ட 12 அவுட்ஸ் இருக்குது. இல்லை ஒரு அவுட்டு தான் இருக்குது, ஆனால் அதில் வந்து 12 அவுட்ஸ் இருக்குது. ஸோ ஈச் அவுட் கன்சிஸ்ட் ஆஃப் 512 DMX. அதாவது டோட்டலாக நீங்கள் ஷார்பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர்லி 384 ஷார்பீஸ் வரைக்கும் நம்ம பேட்ச் பண்ணலாம். பார்க்கன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 768 பார்க்கன்ஸ் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக நம்ம பேட்ச் பண்ண முடியும். அந்த போர்டோட கெப்பாசிட்டி அவ்வளோ. அது போக நமக்கு அனலாக் போர்டில் இல்லாத நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து டிஜிட்டல் போர்டில் இருக்குது. நம்ம அனலாக் போர்டு எடுத்துட்டோன்னா பார்க்கன்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். பார்க்கன்ஸ் லைட்ஸ் வச்சு ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். நம்ம சேஸ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், கலர் மாற்றுறதா இருக்கட்டும், கலர் ஹார்மோனிஸோட ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து ஈஸியாக இந்த அனலாக் போர்ட்லேயே பண்ணிடலாம். ஆனால் ஷார்பீஸ்ன்னு வரும்போது இந்த போர்டு வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்பீஸ்லாம் வந்து டிஜிட்டல் போர்டில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். இதை விட நிறைய அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. லைக் கீ ஃப்ரேம்ஸ், கேப்சர் விசுவலைசர், டைம்லைன் கிரியேஷன், பிக்சல் மேப்பிங், பேலட்ஸ் ஃபார் வேரியஸ் ஆட்ரிபியூட்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து டிஜிட்டல் போர்டில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ஒன் டச், அதாவது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். யூஸ் பண்ணுறக்கும் சரி, லேர்ன் பண்ணுறக்கும் சரி, வந்துட்டு ஒர்க் பண்ணுறக்கும் ரொம்ப வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிஜிட்டல் போர்டு. அனலாக் போர்டில் வந்து நீங்கள் பிக்சர்ஸ் பேட்ச் பண்ணும்போது நீங்கள் தான் மேனுவலாக வந்துட்டு போய் அட்ரஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். போர்ட்லேயும் சரி, கன்சோல்லையும் சரி, ஆர் லைட்ஸ்லேயும் சரி, நீங்கள் மேனுவலாக போயிட்டு அட்ரஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் டிஜிட்டல் போர்டில் பிக்சர்ஸ் பேட்ச் பண்ணும்போது பிக்சர்ஸில் கரெக்டான அட்ரஸ் வச்சுட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே வந்துட்டு போர்டே கன்சோலே வந்துட்டு எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கன் வந்து 7 சேனல்ஸ்னால் ஒரு 10 பார்க்கன்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா 10 குவான்டிட்டி மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். நம்பர் ஆஃப் பார்க்கன்ஸ் எவ்வளோ பேட்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கொடுத்தா போதும், அதுவே அட்ரஸை வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து டிஜிட்டல் போர்டில் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக நான் வந்து டிஜிட்டல் கன்சோலை பற்றி சொல்ல வரது என்னென்னா, பர்சனாலிட்டி பில்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, சப்போஸ் நமக்கு பிக்சர்ஸோட ஃபைல் இல்லைன்னா அதை நம்ம க்ரியேட் பண்ண முடியும்.
ஓனாக நம்மளே வந்து ஃபைலை நியூவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து இந்த பிக்சர்ஸ்க்கு வந்து கரெக்டான ஃபைல் இருந்தால் மட்டும்தான் வந்து லைட்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும். நம்ம டிஜிட்டலில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஆட்ரிபியூட்ஸாக இருக்கட்டும், இன்டென்சிட்டியாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், கோபோஸாக இருக்கட்டும், அந்த லைட்ஸோட ஃபைல் வந்து மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு போர்டில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு லைட்ஸோட சேனல் நாலேஜ் இருந்தாலே நீங்கள் ஓனாக வந்துட்டு அந்த ஃபைலை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து டிஜிட்டல் போர்டில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஸோ மக்களே, இதுதான் வந்து அனலாக் போர்டுக்கும் டிஜிட்டல் போர்டுக்கும் வந்துட்டு இருக்கிற ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை பற்றி நாங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், லைட்டிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லெட் அஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.